அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாகுலரோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். இங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சூவே அப்படின்னு வாங்க, சும்மாவே இருந்தாரு, சும்மாவே இருக்க போறாருன்னு தெரிஞ்சனால அவருக்கு அப்படி பேரு வந்துச்சான்னு தெரியல. பிரஸ் எல்லாம் தெரியுறீங்க, தூரத்துல பாலம் எல்லாம் தெரியுது. இந்த பாலம் எல்லாம் 30-40 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டி. அதுக்கு வெள்ளையடிச்சு ஒருவேளை அதுக்கு கல்வெட்டு வச்சுட்டாரான ஒரு சந்தேகம். அமைச்சர் உதயநிதி திரிகிறாரு, கையில ஒரே ஒரு செங்கல் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கணும் செங்கல். சிலபஸ மாத்தவே இல்ல, அதே சிலபஸ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கை வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சூவே அப்படின்னு வாங்க, சும்மாவே இருந்தாரு, சும்மாவே இருக்க போறாருன்னு தெரிஞ்சனால அவருக்கு அப்படி பேரு வந்துச்சான்னு தெரியல. அவர் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி, ஆன்லைன்ல மட்டும்தான் இருப்பாரு. அவருடைய செயல் மக்களை நேர்ல சந்திச்சதே கிடையாது. அவரு கதை எழுதிக்கிட்டு இருந்தார் முத, இப்ப கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை செஞ்சு அதை செஞ்சுன்னு சொல்லி கடைசி இப்ப ஒரு 3 மாதம் வந்து அவருடைய திட்டங்களாக 1-2 திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாகுலரோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பைனாகுலர் மூலம் அப்படி தேடி பார்க்கிறேன். எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாகுலர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிரஸ் எல்லாம் தெரியுறீங்க, தூரத்துல பாலம் எல்லாம் தெரியுது. இந்த பாலம் எல்லாம் 30-40 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாலம் கட்டி. அதுக்கு வெள்ளையடிச்சு ஒருவேளை அதுக்கு கல்வெட்டு வச்சுட்டாரான ஒரு சந்தேகம். அப்படி ஒரு திட்டத்தை செய்யல. இன்னும் பார்த்தோம்னா ரொம்ப தொலைதூரத்தில் பார்த்தோம்னா அமைச்சர் உதயநிதி திரிகிறாரு, கையில ஒரே ஒரு செங்கல் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கணும் செங்கல். சிலபஸ மாத்தவே இல்ல, அதே சிலபஸ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கை வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நம்மளை பூரா ஏமாத்தி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக சும்மாவே இருந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர் திரும்பவும் அவரு சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க கட்சிக்காரவங்களை திமுகவை சேர்ந்தவங்களை எதிர்த்தப்ப கூட அதையும் தாண்டி அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஒரு விளம்பர ஸ்டிக்கர் எம்பியாக செயல்பட்டவர். இறுதியாக டாக்டர் சரவணன் மருத்துவர் என்னை முன்னிறுத்திருக்கிறார், கழகத்தின் பொதுச் செயலாளர். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் நன்கு அறிமுகமானவர். என்னை பார்த்த உடனே அட நம்ம சரவணே, நம்ம டாக்டர் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ரெட்டையிலை சின்னத்தில் நீங்க வாக்களிக்கலாம். இந்த 4 காரணத்துக்கு வாக்களித்து புரட்சி தலைவரின் சின்னமான இரட்டை இலையை, புரட்சி அம்மாவின் சின்னமான இரட்டை இலையை, புரட்சி தமிழக எடப்பாடியாரின் சின்னமான இரட்டை இலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமதே, விக்டரி இஸ் அவர்ஸ், ஜீத் ஹமாரே ஹோகி, ஜீத் ஹமாரா ஹோகி, வெற்றி நமதே, வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.